கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுறது, நன்றி சொல்கிறது, இது மூலமாக அதே மாதிரியான நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை, நிறைய பணமும் நமக்கு கிடைக்கும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோணும். இப்போ குறிப்பாக நம்ம ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்னாலேயும் அதை கொடுத்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஆனால் ஒரு கவளம் சாதத்தை நம்ம கையில் எடுத்து வச்சு பார்த்தா அந்த சாதம் நமக்கு சாப்பாடாக வருவதற்கு எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். இப்படியே நம்ம நன்றி சொல்கிற லிஸ்ட்டு கண்டிப்பாக பெருகிக்கிட்டே தான் போகும். ஏன்னா நம்ம மனிதனாக வாழும்போது ஒரு சமுதாயமாக தான் வாழ்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய உதவி பண்ணிட்டு தான் வாழ்கிறோம். அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்முடைய ஹார்ட் சக்கரா பெரிதாகிக்கிட்டே வரும். ஹார்ட் சக்கரா பெரிதானா என்ன நன்மை அப்படின்னு கேட்டால், எந்த மனிதருடைய தவறும் நமக்கு அதிக அளவில் தோணாது. அதற்கு பதிலாக அவங்க செஞ்ச நன்மைகள் தான் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும். ஒருவர் மேலே வெறுப்பு இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல அன்பு பெருகும். அப்போது ஹார்ட் சக்கரா பெரிதாகிக்கிட்டே போகும். நம்மக்கிட்ட தீய எண்ணங்கள் உணர்வுகள் இல்லாதப்ப சோலார் ஃப்ளெக்ஸஸ், அதாவது மணிப்பூரா சக்கரா சரியான அளவில் இருக்கும். பொறாமை, கெட்ட எண்ணம், தீயவைகள் நிறைய நம்ம மனதில் தேங்கும்போது தான் அது மணிப்புரா சக்கரத்தை பாதிக்கும். பயம் கூட மணிப்புரா சக்கரத்தை பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது தான் அது நிறைய நெகட்டிவ்களை கொண்டு வரும். அந்த மாதிரி பாதிப்பு ஏதும் நமக்கு நடக்காத போது நம்முடைய மூலாதாரம் சிறப்பாக வேலை செய்யும். மூலாதாரம் தான் நமக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதற்கு காரணமான ஒரு சக்கரா. இந்த மூணும் சிறப்பாக செயல்படும் போது சகசிராரா சக்கரம், அதாவது பிரபஞ்சத்தின் திறவுகோல், அதுவும் நமக்கு மிகச்சிறப்பாக வேலை செய்யும். இப்படி மூலாதாரத்தில் இருந்து சகசிராரா வரைக்கும் சிறப்பாக செயல்படும் போது நம்முடைய சக்கராக்கள் எல்லாமே தூய்மையடையும். சக்கராக்கள் தூய்மையடையும் போது நம்முடைய ஆறாவும் தூய்மையாகும். ஆறா தூய்மையாக இருக்கும்போது நம்ம நல்லதை மட்டும்தான் ஈர்ப்போம். குறிப்பாக சொல்லணுன்னா ஆரோக்கியம், செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை, அப்புறம் நல்ல செல்வாக்கான ஒரு வாழ்க்கை, பணம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பானதொரு வாழ்க்கையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழணுன்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு பண்பு நன்றி உணர்வு தான். நன்றியும் கருணையுமே அனைத்தையும் ஈர்க்கும்.